வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிகினர்ஸ் ஈஸி அண்ட் குவிக் டொமேட்டோ சட்னி. ஸோ இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு நான் குவிக்காக சொல்லிடுறேன். ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு காஞ்ச மிளகாய் இல்லை நீட்ட மிளகாய் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ். கேஷ்யூ நட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். இந்த கேஷ்யூ நட்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பார்ட் வரைக்கும் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நம்ம சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா மைக்ரோவேவ் பண்ணி எடுக்கலாம் ஒரு 1/2 to 1 minute. இப்போ ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்த கேஷ்யூ போடுறோம். இது நல்லா உங்களுக்கு க்ரீமியாக வரும் சட்னி. இது ரொம்ப நைஸாக அரைச்சிக்கணும் நம்ம. இப்போ கடாய் ப்ராசஸ் பார்க்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சதை இதில் ஆட் பண்ணிடலாம். கொதிக்கும் போது இந்த மாதிரி வெளியே தெறிக்க சான்சஸ் இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போனதும் இந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, நடுவில் கலரி விட்டுக்கோங்க அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நம்ம நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கலரி விட்டுக்கோங்க அடிக்கடி. இப்போ எண்ட் ஆகிற ஸ்டேஜ் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு, கலரும் நல்லா மாறி இருக்கு. இதில் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃப்ளேம் கூட ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதக்கிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருங்க ஒரு 2 minutes. இப்போ இது ரெடி டு சர்வ். நம்ம உடனே இதை பவுலில் மாற்றிடலாம். ஸோ ஈஸி பிகினர்ஸ் குவிக் தக்காளி சட்னி ரெடி. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு 1 week வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தோசை, இட்லி, சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.